வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்கு இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு போக தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் மோசே. ஆனால் இறுதியில் மோசேயால் கானான் தேசத்திற்குள் நுழைய முடியவில்லை. ஏன் மோசே கானான் தேசத்திற்குள் பிரவேசிக்கவில்லை? வாங்க அதுக்கான காரணங்களை தெரிஞ்சுப்போம். தம்முடைய ஜனத்தை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கானான் தேசத்தில் கொண்டு சேர்க்க மோசேயை தேர்ந்தெடுத்த தேவன் அவரே நேரடியாக மோசேயை தேடி சென்று அழைப்பதை யாத்ராகம புஸ்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனத்தில் நாம் வாசிக்க முடியும். முதலில் மோசே தன்னுடைய பலவீனத்தை கூறி மறுத்தாலும் பிறகு தேவ சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து தேவன் சொல்வது போல கேட்போம் அப்படின்னு முடிவெடுத்து அவர் சொன்ன வாக்க மீறாம அதே போல எகிப்துக்கு புறப்பட்டு போய் தன்னுடைய ஜனங்களை அங்கிருந்து அழைச்சிட்டு வரவும் செய்யறாரு. இஸ்ரவேல் மக்களுடன் பயணத்தை தொடங்கிய மோசே தேவனால் என்ன கட்டளைகள் கொடுக்கப்பட்டதோ அத்தனையும் அதன்படியே கீழ்ப்படிந்த ஜனங்களை வனாந்தர வழியாக கானான் தேசத்துக்கு யாத்திரை கொண்டு போக ஆரம்பித்தார். யாத்திரையை ஆரம்பித்த பிறகு ஜனங்கள் வெவ்வேறு சூழ்நிலைகளில் மோசேயிடம் வெவ்வேறு குற்றச்சாட்டுகளை வைப்பதும் முறுமுறுப்பதும் அதை மோசே தேவனுக்கு தெரியப்படுத்துவதும் தேவன் மோசேக்கு சிலது கட்டளையிடுகிறதையும் மோசே அதை பின்பற்றி ஜனங்களின் முறுமுறுப்பை தீர்த்து வைப்பதையும் நாம் யாத்திராகமம் தொடங்கி கடைசி வரை வாசிக்க முடியும். அப்படி ஜனங்கள் வைத்த ஒரு குற்றச்சாட்டு தான் எண்ணாகமம் 20வது அதிகாரத்துல தெரியப்படுத்தியிருக்கிற எங்களுக்கு தண்ணீர் இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு. ஜனங்கள் மோசேயிடமும் அவருடைய சகோதரர் ஆரோனிடமும் எங்களுக்கு தண்ணீர் இல்லை, நாங்கள் தண்ணீர் இல்லாமல் எங்கள் செத்து போவோம், எங்களுடைய மிருகங்களுக்கும் தண்ணீர் இல்லை, எங்களை கொல்வதற்காகவா அழைத்து வந்தீர்கள் அப்படின்னு மோசே கிட்ட லைன் பை லைனா கம்ப்ளைண்ட அடுக்கிறத பார்க்க முடியும். இப்போ மோசேயும் ஆரோனும் தேவனுக்கு முன்பாக போய் இந்த மன்றாட்டை வைக்க. இப்போ தேவன் ஆரோனுக்கும் மோசேக்கும் ஒரு கட்டளை கொடுக்கிறார். கோலை எடுத்துக்கொண்டு ஜனங்களை கூடி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள், அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும் அப்படின்னு தேவன் ஒரு கட்டளை கொடுக்கிறார். ஆனால் மோசே என்ன செஞ்சார் தெரியுமா? ஜனங்களை எல்லாம் கூடி வர செய்து அவர்களுக்கு முன்னே கண்மலையில் தன் கோலை வைத்து 2 தரம் அடித்தார். அடித்தவுடனே தண்ணீர் புறப்பட்டு வந்தது. தேவன் கண்மலையிடம் பேச சொன்ன இடத்தில் மோசே கண்மலையை 2 தரம் அடித்தார். ஜனங்களுக்கு தண்ணீர் கிடைத்து திருப்தியானார்கள். ஆனால் மோசேயோ தேவன் சொன்ன வாக்கிற்கு கீழ்ப்படியாமல் சொந்த இஷ்டத்திற்கு மோசே செயல்பட்டதால் தேவன் மோசேயிடமும் ஆரோனிடமும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள் நீங்கள் பிரவேசிப்பதில்லைன்னு கோவமா சொல்றத பார்க்க முடியும். இதனால மோசேக்கு என்ன நடந்ததுன்னு தெரியுமா? கர்த்தர் மோசேய நேபோ மலையின் மேல் ஏற்றி முழு கானான் தேசத்தையும் அவருக்கு காண்பித்தார். ஆனால் காண்பதற்கான பாக்கியம் மட்டும்தான் மோசேக்கு கிடைச்சிருந்தது. நீ அதற்குள் பிரவேசிக்க மாட்டாயினும் தேவன் சொல்வத உபாகமம் 34வது வசனத்துல வாசிக்க முடியும். மோசே எகிப்து தேசத்தில் இருந்தப்போ தன்னுடைய கோவத்தினால் ஒரு எகிப்தியனை கொலை செய்தவர். மோசேயை தேடி தேவன் போகும்போது மோசே திக்குவாய் உடையவராய் இருந்தார். மோசேக்கு அத்தனை பலவீனங்கள் இருந்தும் தன்னுடைய ஜனங்களை நடத்துவதற்காக தேவன் மோசேயை தான் தெரிந்தெடுத்தார். மோசேயும் யாத்திரையின் போதெல்லாம் தேவன் என்ன கட்டளை கொடுத்தாலும் அதற்கெல்லாம் கீழ்ப்படிந்து அப்படியே செய்து வந்தார். ஆனா ஒரே ஒரு சின்ன கீழ்ப்படியாமை மோசேய வாக்குத்தத்த தேசத்துக்குள் பிரவேசிக்க முடியாமல் செய்துவிட்டது. எப்படி மோசேய அத்தனை பலவீனங்களின் மத்தியிலும் தேவன் தெரிந்தெடுத்தாரோ அதே போல அநேகம் பலவீனங்களை வச்சிட்டு இருந்த நம்மளையும் கிறிஸ்துவானவர் தேடி வந்து நம்மளையும் சூஸ் பண்ணாரு. நமக்காக அவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற அந்த நித்திய வீட்டுக்குள் நாமும் பிரவேசித்து நம்ம கூடவே இன்னும் அநேகரை நம் மூலமாய் பிரவேசிக்க பண்ண அவர் நம்மளை சூஸ் பண்ணி வச்சிருக்காரு. ஆனா மோசே எப்படி தன்னுடைய சின்ன கீழ்ப்படியாமையினால வாக்குத்தத்த தேசத்தை இழந்து போனாரோ அதே போல நாமும் நம்மளுடைய வாழ்வில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன தவறுகளால நமக்காக அவர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற நித்திய வீட்டை இழந்து விடக்கூடாது. அப்படி இழந்துட்டோம்னா எப்படி மோசே மலையில இருந்து கானான் தேசத்தை பார்க்க மட்டும் செஞ்சாரோ நாமும் அதே போல இந்த உலகத்துல இருந்து நித்திய வீட்டை பத்தி கேட்க மட்டும்தான் முடியும். ஆனா அதற்குள் பிரவேசிக்க முடியாது. தேவ சித்தங்களுக்கு ஒப்பு கொடுத்து தேவ வசனத்துக்கு கீழ்ப்படிந்து அவர் தருகிற சின்ன சின்ன கட்டளைகளையும் அதேபடி கீழ்ப்படிந்து நடந்து அவர் நமக்காக கட்டுகிற நித்திய வீட்டுக்குள் எல்லாரும் பிரவேசிப்போமாக. பிரைஸ் தி லார்ட். ஆமென்.